எல்லாருக்குமே கேள்விகள் நிறைய இருக்கும். ஒரு ஜாதகர் வந்தாரு, மறுமணத்தை பத்தி கேள்வியாக இருந்தது. 2ஆம் தர திருமணத்திற்கு வாய்ப்பு அவருக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வந்தது. அவருக்கு அந்த வாய்ப்புகள் அவருடைய லக்னம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னம் போகுது, ஹஸ்த நட்சத்திரமாக இருக்குது, அவங்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே அழகாகவே அங்கே குறிகாட்டும். அப்போ இந்த கன்னியா லக்னம் போகும்போதே அவங்களுக்கு திருமண உறவுல பிரச்சனை பிரிவும் ஏற்பட்டு இருவருமே தனித்து வாழ்ந்து டிவோர்ஸ் கூட ஆயிட்டு, அதுக்கப்புறமாட்டி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு உண்டான லைஃப் அந்த லக்னம் ஆரம்பித்து ஒரு 7 ஆண்டு காலங்களில் இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்குமே சொல்லலை, சில ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே காமிக்கும். வணக்கம், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். அப்போ நாங்கள் பார்த்த ஜாதகத்தில் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடந்தது. அவங்கள உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த திருமணம் பிரிவிற்குண்டான ஒரு காரணமாக அமைஞ்சது. பிரச்சனையாகி தீர்ப்பாகி இப்போ தற்போது அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருக்குது. ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்க. 2ஆம் திருமணத்திற்கு கேட்கும் போதே தெரிஞ்சது செகண்ட் மேரேஜ் உண்டான கேள்வியா அப்படின்னு. அவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ 2ஆம் தர திருமண வாய்ப்பு இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமாட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது என்ன கணக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமாட்டின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நட்சத்திர புள்ளி, அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது 10 வருடம் இயங்கக்கூடிய லக்னம். ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது 1 வருடம் 1 மாதம் 10 நாள். இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பித்து ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆரம்பித்து 4-5 மாதங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது. இன்னும் 8 மாதங்கள் முடியும் போது அவங்களுக்கு அந்த 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கு. அந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே இந்த திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்றுவிடும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொன்னோம். இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுமான்னா முடியும். ஏன்னா ஒரு கால அளவுகள், கால நிர்ணயம் அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். சிலர் வருவாங்க, திருமணத்திற்குண்டான காலம், குழந்தை பிறந்தது, எனக்கு நேரம் தெரியாது, எங்கள் அம்மா சொன்னாங்க 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லியிருப்பாங்க. என்னடா இது 3:30 மணிக்குள்ளே 4:30 மணிங்கிறது லக்னமே 2 லக்னமாக சில காலங்களில் வரும். எப்படி அந்த டைம் ஈவெண்ட்ஸ் எடுக்க முடியும்னா இவங்க பிறந்த தேதி வச்சுண்டு நேரத்தை வச்சுண்டு இவங்க கேட்கக்கூடிய, இப்போ திருமணமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள திருமண தேதி, அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்த தேதி வச்சு நம்ம டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். அந்த அரை மணி நேரத்தில் அவங்க பிறந்த நேரம் எது, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்குமா, தற்காலகட்டத்துக்கே அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்துன்னு இருக்குது, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்குமா, இவங்களுக்கு லாபம் நடந்ததா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் செய்ய முடியுமானா செய்ய முடியும். நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், 4:15 4:30 பிறந்திருக்காங்கம்பாங்க. அதை பாரம்பரிய முறைப்படி கொஞ்சம் இந்த ஆண் லக்னம் பெண் லக்னம்னு ஒன்று எடுப்பாங்க. அதுவுமே சில தடுமாற்றம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். ஆனால் அக்ஷய லக்ன பத்ததியில் இதை செய்ய முடியுமானா செய்ய முடியும். தற்காலகட்டத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க, அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடந்துதா, இந்த காலகட்டத்தில் ஒரு நிறைவு பெறுகிறதா, அல்லது கடந்த காலத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செயல் செய்தது இப்படி நடந்துதா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற பதில் வரும்போது நமக்கு அந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ எல்லா ஜாதகத்திலுமே டைம் கரெக்ஷன் இருக்குமானா இருக்காது. சில ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 நிமிடங்கள் அப்படிங்கிறது வித்தியாசம் வரும். எல்லா ஜாதகத்திலையுமே இருக்கும். அதையும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த டைம் கரெக்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் எப்போது நடக்கும், அது எப்போ நல்லபடியாக நடக்கும். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறமாட்டி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இப்பவுமே நான் போராட வேண்டாம். நான் சொன்னேன் இல்லை, முதல்ல இந்த ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் நடக்குது, 2ஆம் திருமண அமைப்பிற்கு ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் உகந்தது. 1 வருஷமா நான் பொண்ணு பார்க்கணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குங்கும் போது நான் தைரியமாக கூறலாம். அப்போ 1 வருஷம் அமைதியா இருந்துட்டு அதற்கு அப்புறமாட்டி நான் செயல்படுவது என் மன நிம்மதிங்கிறது எனக்கு தரும், மகிழ்ச்சியும் தரும். சில ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வருஷமாவே கல்யாணத்துக்கு பார்க்குறோம், அமைப்பே இல்லைம்பாங்க. அந்த ஜாதகத்திலையும் இதே மாதிரி நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். நேர திருத்தம் செய்து எடுத்து பார்க்கும்போது 3 வருட காலங்கள் கழித்து தான் அதோட திருமண அமைப்பு, 2 வருட காலங்கள் கழித்து தான் அந்த ஜாதகருக்கு திருமண அமைப்புங்கும் போது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் பார்க்குறோம், 19 வயசு 20 வயசுலேருந்து மேரேஜுக்கு பார்ப்பாங்க, எதுவுமே சரி வரல அப்படிம்பாங்க.
18 வயசில் ஒரு அலைன்ஸ் வந்திருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்க விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்த காலங்கள் தகுந்த காலங்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த 19, 20 இருக்காங்க, திருமணம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 22 வயசில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே தகுந்த காலமா, இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு தற்போது இருக்கிறதா, இது நடக்கக்கூடிய காலமா அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுவீங்க குருபலம் வந்துருச்சுன்னா திருமணம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க, குருபலம் வந்துருச்சு திருமண யோகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த குரு பகவான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதே இது உதாரணமாக துலா லக்னம். துலா லக்னத்துக்கு குரு யாருன்னா 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி குரு பகவானோட பார்வைங்கிறது நமக்கு பிரச்சனைக்குரிய பார்வையாகவே இருக்கும். அவர் 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. கணவன் மனைவிக்கு பிரிவிற்கே அந்த குரு பகவான் தான் காரணம். அப்ப இந்த குரு பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அது அங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை, சரியாகலை அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஏஎல்பியோட தனித்துவம். நம்ம பார்த்த ஜாதகங்கள்ல அது சரியாக இல்லை. அப்போ அதை விட சிறந்ததாக இந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2ஆம் திருமணத்திற்கு இந்த ஜாதகருக்கு உகந்த காலமாக இருக்கும்னா காலமாக இருக்கும். நிறைய ஜாதகங்கள் இப்படி சொல்லலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நடக்கக்கூடிய திருமணம் எப்படி இருக்கும்னா ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய திருமணம். பூரட்டாதி 2லயே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் திருமணம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் சில குடும்ப உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு இந்த 2ஆம் தார திருமணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பார்த்த பெண்ணு அதை கல்யாணம் வரைக்கும் போய் அந்த மேரேஜ் நின்றுச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னா கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அமைப்பு திருமண அமைப்புங்கிறது நல்லா இருக்கும். அதே இது செகண்ட் மேரேஜ் அமைப்புங்கிறது சிலருக்கு கொடுக்கும், அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது, மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது 2ஆம் திருமண வாய்ப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் செவ்வாய் பகவான் 7இல் இருக்கும்போது வரக்கூடிய திருமணங்கள் 2ஆம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், தடைப்பட்ட திருமணம் அது மறுபடியும் நடக்குமான்னு கேட்கக்கூடிய விஷயங்களாகத்தான் ஒரு ஜாதகர் வருவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்ல முடியும். உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்து உங்க லக்னத்திற்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தார்னா 2ஆம் பாதம் சம்பந்தப்பட்ட திருமணம் கேள்வியாகத்தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கோம். அது அப்படிதான் நடந்திருக்கு. அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இந்த 2ஆம் தார திருமண அமைப்பும் நிறைய நடக்கலைங்க, என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போகுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பூர நட்சத்திரம் போகும்போது திருமணம் நடக்கும். இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நிறைய திருமணங்கள் தடைபடுது. 2ஆம் திருமணத்திற்கு அங்கே காரணமாகவே அமைகிறது. சில ஜாதகங்கள் பிரச்சனைக்குரிய திருமணங்களாகவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதர் தரிசனம் அப்படிங்கிறது செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மிருகசீஷ நட்சத்திரம் போகிறவங்க முருகனுக்கு மருதமலை சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லா இருக்கும். மருதமலைக்கு போங்க, முருகரை வழிபடுங்கள், மிக சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவில்களில் கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்ரீனிவாச கல்யாணம், சீதா கல்யாணம், முருகர் கல்யாணம், வள்ளி தேவானை திருமண உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்குற மாங்கல்ய சரடு கொடுப்பாங்க, அதை வாங்கி பத்திரமாக வைங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், சரி வரலை, டைரக்டாக எங்கே போங்க அப்படின்னா பழனி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பரங்குன்றம் சென்று வாருங்கள், திருமண கோலம் விரைவில் வரும்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா முருகனுடைய 6 படை வீடுகளில் இந்த திருப்பரங்குன்றம் திருமண கோலத்திற்கு உகந்த ஒரு காலமாக இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள், 2ஆம் தர திருமணங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.